Good morning. Today, discuss about three-dimensional parks. Particle in a three-dimensional parks அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னா பார்ட்டிகிள் இன் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ பார்ட்டிகிள் இன் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்ட்டிகிள் வந்து ஒரே டைரக்ஷனில் வந்து என்ன செய்யுது மூவ் ஆகும்போது அந்த பார்ட்டிகிள்ஸோட எனர்ஜி லெவல்ஸ் அண்ட் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்போம் டெரைவ் பண்ணியிருப்போம். தென் என்னது யூசிங் டைம் இண்டிபெண்ட் ஸ்கார்டிங்கர் வேவ் ஈக்குவேஷன் வச்சு. இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா த்ரீ டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த்ரீ டைமென்ஷனல் பாக்ஸ். இப்போ த்ரீ டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்ட்டிகிள் வந்து அலாங் எக்ஸ் ஒய் இஜெட் டைரக்ஷன்ஸ் எந்த டைரக்ஷனாலும் என்ன செய்யலாம் மூவ் ஆகி போகலாம். அப்படி மூவ் ஆகும்போது இப்போ எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னா தென் அந்த அதோட எனர்ஜி லெவல்ஸ் தென் ஒய் டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகும்போது அதோட எனர்ஜி லெவல்ஸ் இஜெட் டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது அதோட எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறத என்ன செய்யணும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒன் டைமென்ஷனல் பாக்ஸில் இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஜீரோ, இன்சைட் த பாக்ஸ் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ, அவுட் சைட் த பாக்ஸ் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வி இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். தென் பவுண்டரி கண்டிஷன் அப்படிங்கிற போது ரெண்டு பவுண்டரி கண்டிஷன் வச்சுருப்போம். ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் இருக்கும்போது சையோட வேல்யூவும் ஜீரோவில் தான் இருக்கும். தென் எக்ஸில் இருந்து பார்ட்டிக்கிள் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற பொசிஷன் போகும்போது சையோட வேல்யூ ஜீரோவில் தான் இருக்கும் அப்படிங்கிறத தென் என்னது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இதே மாதிரி தான் த்ரீ டைமென்ஷனல் பாக்ஸ்லையும் பார்ட்டிக்கிள் இன் பாக்ஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது கான்ஸ்டன்டாக ஜீரோ அப்படிங்கிறத சொல்கிறோம். தென் அவுட் சைட் த பாக்ஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது வி இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத என்ன செய்யணும் சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல மூணு டைரக்ஷனில் வந்து என்னதுன்னா பார்ட்டிகிள் வந்து மூவ் ஆகி போகுது. இப்போ இது வந்து ஆரிஜின் வச்சுக்கிட்டோம்னா இங்கே என்ன இங்கே இருந்து பார்ட்டிகிள் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறதுலேருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற இடத்துக்கு மூவ் ஆகி போகுது. இல்லைன்னா இங்கே இருந்து பார்ட்டிகிள்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு அது ஜீரோவில் இருந்து இந்த மாதிரி ஒய் ஈக்குவல் டு ஜீரோவில் இருந்து ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற இடத்துக்கு மூவ் ஆகி போகுது. அடுத்து இஜெட் ஈக்குவல் டு ஜீரோவில் இருந்து இஜெட் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற இடத்துக்கு மூவ் ஆகி போகுது. அப்போ பார்ட்டிகிள் வந்து இந்த கியூபிக் பாக்ஸில் அதோட பார்ட்டில் இருந்து எந்த டைரக்ஷன்னாலும் மூவ் ஆகி போகும்போது அதோட எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ இந்த பாக்ஸில் வந்து இந்த லென்த் ஆஃப் தி பாக்ஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் தி பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏ கியூப்ஸ். இப்போ எல்லா சைடுமே இங்கேயும் இதோட லென்த் வந்து அது ஏ, எக்ஸ் அண்ட் இஜெட் இந்த இந்த பொசிஷன்லையும் பாக்ஸோட லென்த் ஏ, இந்த இஜெட் டைரக்ஷன்லையும் பாக்ஸோட லென்த் ஏ, அதுக்கு வந்து எனது ஒய் டைரக்ஷன்லையும் இந்த இதுலையும் எனது பாக்ஸோட லென்த் ஏ. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா the cubic box with edges of the length and volume of S cube. அப்போ எல்லா சைட்லையும் சேம் லென்த்தாக இருக்கிறதுனால நம்ம அதை என்ன சொல்கிறோம் ஏ கியூப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதுக்கடுத்து இந்த எலக்ட்ரான் இன் த்ரீ டைமென்ஷனல் பாக்ஸ். அப்போ பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல எதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துல இருந்து தென் அலாங் எக்ஸ் ஒய் ஜெட் டைரக்ஷன் மூவ் ஆகும்போது அந்த பார்ட்டிக்கிளோட எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இது வந்து என்னன்னா பவுண்டரி கண்டிஷன்ஸ். பவுண்டரி கண்டிஷன் அப்படிங்கும் போது வி எக்ஸ் வி ஒய் வி ஜெட் மூணு இதுலையுமே இனிஷியல் ஸ்டேட் வந்து என்னது ஜீரோ வி எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, வி ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, வி ஜெட் ஈக்குவல் டு ஜீரோ. இது வந்து என்னது இன்சைடு த பாக்ஸுக்கு உள்ள தென் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது என்னது வி ஜீரோ. இப்போ ஜீரோ டு ஏ, ஜீரோ டு என்னது எக்ஸ் டு ஏ, ஒய் டு ஏ, இஜெட் டு ஏ. இது வந்து என்னதுன்னா அதோட மூவ்மெண்ட். அப்போ என்னது எக்ஸில் இருந்து ஏக்கு போகலாம், ஒய்ல இருந்து ஏக்கு போகலாம், இஜெட்ல இருந்து ஏக்கு போகலாம். அதோட லென்த் வந்து என்னது சேமாக இருக்கிறாங்க நம்ம எல்லாத்தையுமே ஏ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அப்போ வி எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் இருந்து வி எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறதுக்கு போகுது. எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற பொசிஷனுக்கு போகுது. அதுக்கடுத்து ஒய் வந்து ஜீரோவில் இருந்து ஒய் ஏ அப்படிங்கிற பொசிஷனுக்கு போகுது. இஜெட் ஈக்குவல் டு ஜீரோவில் இருந்து இஜெட் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற பொசிஷன் போகுது. இது வந்து இன்சைட் பாக்ஸில் நடக்கக்கூடிய அந்த பார்ட்டிகிள்ஸோட மூவிங்கோட பொசிஷன் அப்படிங்கிற பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது இன்சைட் த பாக்ஸ். அவுட் சைட் த பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னது பார்ட்டிகிள் வந்து அவுட் சைடில் இல்லை. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இன்ஃபினிட்டி. பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லும்போது கைனடிக் எனர்ஜி வந்து என்னது வெரி வெரி ஸ்மால் அமௌண்ட்டாக இருக்கும். அந்த அமௌண்ட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி லெவலில் நம்ம என்ன செய்கிறோம் நெக்லிஜிபிள் பண்ணிடுறோம். அப்போ அவுட் சைட் த பாக்ஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ஒய் ஜெட் டைரக்ஷன்லாம் என்னது இன்ஃபினிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்.
இப்போ பார்ட்டிகிள் இன் த்ரீ டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படிங்கிறதுல இந்த பார்ட்டிகிள்ஸோட வேவ் ஃபங்க்ஷன் அண்ட் எனர்ஜி லெவல்ஸை நம்ம எந்த ஈக்குவேஷன் மூலமாக சால்வ் பண்ணி கொண்டு வரோம்னா ஸ்காடிங்கரோட டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷனில் இருந்து என்ன செய்கிறோம் சால்வ் பண்ணி கொண்டு வரோம். அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் சை பை டோ இஜட் ஸ்கொயர் பிளஸ் 8 பை ஸ்கொயர் எம்இ பை ஹச் ஸ்கொயர் இ சை ஈக்குவல் டு 0. இது ஸ்காடிங்கர் டைம் இண்டிபெண்ட் வேவ் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லும்போது. ஏன் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லும்போது இந்த ஈக்குவேஷன் நம்ம ஒன்றை எப்படி டெரைவ் பண்ணி கொண்டு இருக்கோம்னா இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது இன்ஃபினிட்டி இ மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும். இப்போ இன்ஃபினிட்டியாக இருந்தாலும் அந்த இடத்துல நான் சையோட வேல்யூ 0 அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இந்த டேர்ம் பூராமே நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸில் கிடைக்கும். மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது இன்ஃபினிட்டியில் கிடைக்கும். அப்போ அதை ப்ளஸுக்கு அந்த பக்கம் கொண்டு வரும்போது 1 பை இன்ஃபினிட்டி என்னது டி ஸ்கொயர் சை பை டி எக்ஸ் ஸ்கொயர் சை ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி வரும். அப்போ அதில் என்ன பார்த்தோம்னா அதுலேயுமே என்ன கிடைக்கும் நமக்கு நம்ம வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது 0 தான் கிடைக்கும். இன்ஃபினிட்டி பொசிஷன்லையும் தட் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னது சை ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து ரெண்டாவது பார்க்கும்போது தென் என்னது வி ஈக்குவல் டு 0. இது இன்சைடர் அதாவது அவுட் சைடர் பாக்ஸுக்கு பார்த்தோம் இன்ஃபினிட்டி. அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் இன்சைடர் பாக்ஸுக்கு பி ஈக்குவல் டு 0. அப்போ இ மைனஸ் 0 அப்படின்னு வரும். இ மைனஸ் 0 அப்படின்னு சொல்லும்போது என்னது இ தான். அப்போ நம்ம எப்படி கொண்டு வருவோம் 8 பை ஸ்கொயர் எம்இ பை ஹச் ஸ்கொயர் இ சை ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத நினைச்சு டெரைவ் பண்ணி இந்த ஈக்குவேஷன் 1 கொண்டு வந்திருக்கோம். தட் இஸ் அந்த ஈக்குவேஷன் 1 இஸ் ஸ்காடிங்கர் டைம் டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேவ் ஃபங்க்ஷன் சை தென் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இஜட். அப்போ வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது பார்ட்டிகிள்ஸ் அது 3 டைரக்ஷனுமே அதாவது அந்த கியூபி பாக்ஸில் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும்போது தென் அதோட வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இஜட் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தென் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா the products of 3 parts separately then dependent on the x y z axis அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ the psi wave function the function x y z equal to 3 products are separated in depend on the x y z axis அப்படின்னு பார்க்குறோம். அப்போ function of x function of y function of z அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் என்னது ஈக்குவேஷன் 2 தட் இஸ் என்னது வேவ் ஃபங்க்ஷன் தென் என்னது ஃபங்க்ஷன் ஆஃப் along the 3 axis அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஈக்குவேஷன் 2ல. அடுத்து ஈக்குவேஷன் 3 அப்படின்னு பார்க்கும்போது பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஏன் அப்படின்னு சொல்லும்போது அலாங் தி இஜட் என்னது எக்ஸ் ஒய் இஜட் 3 டிஃபரெண்ட் வேரியபிள்ஸாக இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க பார்சியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸாக ரைட் பண்ணுறோம். அப்போ டோ ஸ்கொயர் சை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் எஃப் ஆஃப் இஜட் டோ ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை என்னது டோ எக்ஸ் ஸ்கொயர். இந்த டேர்ம் என்னன்னா எக்ஸ் டேர்ம். அடுத்து டோ ஸ்கொயர் சை பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் இஜட் டோ ஸ்கொயர் எஃப் ஆஃப் ஒய் டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர். இது என்னது ஒய் டேர்ம். அடுத்து தேர்ட் டேர்ம் இஜட் டேர்ம் சொல்லும்போது டோ ஸ்கொயர் சை பை டோ இஜட் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர் எஃப் ஆஃப் இஜட் டிவைட் பை டோ இஜட் ஸ்கொயர். அப்போ பார்சியல் டிஃபரன்ஷியலில் நம்ம என்ன செய்யறோம் ஈக்குவேஷன் 3 ரைட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் 3 என்ன செய்ய போறோம்னா ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணி தென் டிவைடட் பை 8 பை ஸ்கொயர் எம்இ டிவைட் பை ஹச் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய் எஃப் ஆஃப் இஜட். அப்போ இந்த இதை வச்சு இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் ஈக்குவேஷன் 1 டிவைட் பண்ண போறோம். அப்போ ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணி இந்த டேர்ம் வச்சு என்ன செய்ய போறோம் நம்ம டிவைட் பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது ஆன் ஹேட்ஸ் என்ன கிடைக்குதுன்னா ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 8 பை ஸ்கொயர் எம்இ 1 by f of x dou square f of x divided by dou x square plus h square divided by 8 p square me 1 by f of y dou square f of y divided by dou y square plus h square 8 by square me 1 by f z dou square f of z divided by dou z square plus e equal to 0 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணி இந்த டேர்ம் வச்சு நம்ம என்ன செய்யறோம் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்னது ஈக்குவேஷன் 4 அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ இதில் h ஸ்கொயர் டிவைடட் பை 8 பை ஸ்கொயர் எம்இ 1 பை எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இதை வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷன் 1 டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அதுக்கு உண்டான அந்த என்னது டிஃபரெண்ட் வேரியபிள்ஸ் என்னது கேன்சல் ஆயிரும். இப்போ என்னது இதை வச்சு நமக்கு என்ன கிடைக்குதுங்க 1 பை எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் ஒய் எஃப் ஆஃப் இஜட் என்ன செய்யுது கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது 1 by f of x dou square f of x divided by dou x square.
இப்போ இந்த டேர்ம் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா என்னது எக்ஸ் டேர்ம். இந்த செகண்ட் டேர்ம் வந்து என்னது ஒய் டேர்ம், தேர்ட் டேர்ம் வந்து இஜெட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம் வந்து என்னது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ இதில் வந்து எக்ஸ் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் ஒய் டேர்ம், தென் ஆனால் என்னது தேர்ட் டேர்ம் வந்து என்னது இஜெட் டேர்ம். அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா ஒய்யும் இஜெட் வந்து என்னது கான்ஸ்டன்டாக இருக்கும், எக்ஸ் வந்து வேரி ஆகும் ஃபர்ஸ்ட் டேர்மில். அடுத்து செகண்ட் டேர்மில் வந்து எக்ஸும் இஜெட்டும் வேரி ஆகும், ஒய் வந்து என்னது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆகும். அடுத்து இஜெட் டேர்மில் எக்ஸ் அப்படிங்கிறது ஆகும் அப்படிங்கிறது இருக்கும். ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த டேர்மை நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ஈக்குவேஷன் 4 அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து நம்ம என்ன எழுதுறோம்னா ஈக்குவேஷன் 4ல இருந்து நம்ம அந்த ஈக்குவேஷன் என்ன செய்வோம் கொண்டு வரோம். அப்போ மைனஸ் ஹச் ஸ்கொயர் பை 8 பை ஸ்கொயர் எம்இ 1 பை எஃப் ஆஃப் எக்ஸ் டோ ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல, அப்போ அந்த ஒவ்வொரு டேர்முமே ஃபர்ஸ்ட் டேர்மு, செகண்ட் டேர்மு, தேர்ட் டேர்ம், அதே மாதிரி இது வந்து அது எக்ஸ் டேர்மு, ஒய் டேர்மு, இஜெட் டேர்ம், இந்த 3 டேர்மே நம்ம என்ன செய்வோம். இப்போ இது வந்து அது எனர்ஜி ஆஃப் இஎக்ஸ், எனர்ஜி ஆஃப் இஒய், எனர்ஜி ஆஃப் இஇஜெட். அப்போ இஎக்ஸோட பார்ட்டிகிள்ஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0ல இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற பொசிஷன் நம்ம மூவ் ஆகும்போது தென் அந்த பார்ட்டிகிள்ஸோட எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னது இஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்னது ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 8 பை ஸ்கொயர் எம்இ 1 by f of x dou square f of x divided by dou x square. அப்போ இது வந்து என்னது x டேர்முக்குரிய தென் எனர்ஜி டயக்ராம், தென் இது வந்து என்னது y டேர்முக்குரிய எனர்ஜி டயக்ராம், இது வந்து என்னது EZ அப்படின்னு சொல்லும்போது z டேர்முக்குரிய எனர்ஜி லெவல் ஃபங்க்ஷன்ஸ் டயக்ராம் கிடையாது ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம். டேர்ம் ஃபங்க்ஷன்ஸ் என்னது எனர்ஜி டேர்ம்ஸ். அப்போ இது ஈக்குவேஷன் 5. அப்போ அந்த பார்ட்டிகல்ஸ் கியூபிக் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து அலாங் எக்ஸ் ஒய் இஜெட் ஆக்சிஸில் மூவ் ஆகும்போது அந்த 3 டைரக்ஷன்லையுமே தென் டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்த்துருப்போம் ஹேமில்டோனியன் ஆப்ரேட்டர் ஹச் கேப் சை ஈக்குவல் டு இ சை அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ ஹச் கேப் அப்படின்னு சொல்லும்போது டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வோம் பார்த்துருப்போம் ஹேமில்டோனியன் ஆப்ரேட்டரில். இப்போ ஹச் அப்படின்னு சொல்லும்போது கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது அப்போ கைனடிக் எனர்ஜியை மட்டும் தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஓவரால் அந்த அலாங் என்னது 3 ஆக்சிஸிலுமே தன் பார்ட்டிகிள்ஸோட கைனடிக் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது தன் என்னது டோட்டல் எனர்ஜி இ ஈக்குவல் டு இஎக்ஸ் பிளஸ் இஒய் பிளஸ் இஇஜெட் தன் ஈக்குவேஷன் 6 அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம ஈக்குவேஷன் 6 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இ ஈக்குவல் டு இஎக்ஸ் பிளஸ் இஒய் பிளஸ் இஇஜெட். இப்போ இந்த ஓவராலா டோட்டல் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன் 6ல இருந்து நம்ம என்ன செய்கிறோம் இந்த 3 டைரக்ஷனோட இது என்ன நம்ம டைரக்ட் பண்ணி கொண்டு வரோம். இப்போ இதில் பார்த்தோம்னா ஈக்குவேஷன் 7 அப்படின்னு சொல்லும்போது 1 டைமென்ஷனல் பாக்ஸ் கூடிய வேவ் ஃபங்க்ஷன், 1 டைமென்ஷனல் பாக்ஸ் கூடிய வேவ் ஃபங்க்ஷன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அலாங் என்னது 1 டைரக்ஷன் உண்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு √2 பை ஏ சைன் என் எக்ஸ் பை டிவைட் பை ஏ எக்ஸ். இது ஈக்குவேஷன் 7. 1 டைமென்ஷனல் கூடிய என்னது 1 டைமென்ஷனல் பாக்ஸ் கூடிய வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷன் 7ல இருந்து தான் அலாங் எக்ஸ் ஒய் இஜெட் 3 டைரக்ஷனுக்குரிய வேவ் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த 3 டைமென்ஷனல் பாக்ஸில் டெரைவ் பண்ணி கொண்டு வர போகிறோம். அடுத்து 1 டைமென்ஷனுக்குரிய பார்ட்டிகல்ஸ் இன் 1 டைமென்ஷன் எனர்ஜி லெவல்ஸ் அதுக்குரிய ஈக்குவேஷன் பார்த்தோம்னா இஎக்ஸ் ஈக்குவல் டு என்எக்ஸ் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 8 எம்இ ஏ ஸ்கொயர். இது வந்து ஈக்குவேஷன் 8. இப்போ ஈக்குவேஷன் 1 டைமென்ஷனல் பாக்ஸ் கூடிய வேவ் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் 8 அப்படின்னு 1 டைமென்ஷனல் பாக்ஸ் எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படிங்கிறது. இந்த ஈக்குவேஷன் 7 வச்சு தான் பார்ட்டிகல் இன் டைமென்ஷனல் பாக்ஸ் வேவ் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷனையும் அதோட எனர்ஜியையும் நம்ம என்ன செய்யறோம் டைரக்ட் கொண்டு வர போறோம். இப்போ இதில் தென் நம்ம 3 டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தென் வேவ் ஃபங்க்ஷன் தென் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இஜெட் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஒய் எஃப் ஆஃப் இஜெட். அப்போ இந்த 3 டேர்ம்லையுமே இந்த ஈக்குவேஷன் 7 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தோம்னா இந்த டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் சை எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் ஈக்குவல் டு √8/3 sin nx by a x sin ny by என்னது ay sin nz by az. அப்போ இது வந்து என்னன்னா இந்த ஓவரால் 3 டைரக்ஷனோட வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்க்ஷன். இப்போ √8/3 அப்படின்னு சொல்லும்போது இதில் பார்த்தோம்னா தெரியும் இப்போ என்னது 2 4 8 டிவைட் பை ஏ சொல்லும்போது என்னது a இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் என்னது இன்ட்டு ஏ அப்படின்னு சொல்லும்போது ஏ கியூப்.
ரூட் 8/3 சைன் இதில் வந்து அப்படியே பார்த்துருக்கோம். இப்போ என் எக்ஸ்னா எக்ஸ், என் ஒய்னா என் ஒய், என் இஜெட்னா என் இஜெட் அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸ் ஒய் இஜெட்டில் வந்து தென் என்னது வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்க்ஷன். வெல் பிஹேவ்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நம்ம என்ன செய்யலாம், அதை பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த 3 டைரக்ஷன்லையுமே வேவ் ஃபங்க்ஷன் ஒரு ஈக்குவேஷன் அப்படிங்கிறத நினைச்சிட்டோம், அதில் பார்த்துட்டோம். அடுத்து எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது E = EX + EY + EZ. இப்போ இதில் பார்த்தோம்னா ஈக்குவேஷன் 8 என்ன செய்கிறோம், இந்த எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கிறத என்ன செய்யறோம், சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ nx² + ny² + nez² h² / 8mea². அப்போ என்ன பார்த்துருப்போம்னா h², இப்போ 1 டைமென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பார்த்துருப்போம், nx² h² 8mea². இப்போ ஒரே ஒரு டைரக்ஷன் எக்ஸ். இப்போ 3 டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி எழுதிருப்போம், h² / 8mea² இன்ட்டு என்னது nx² + ny² nez² அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ n அப்படின்னு சொல்லும்போது என்னது குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அப்போ இதோட வேல்யூ பார்த்தோம்னா 1 2 3 4 அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் 1 டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தென் அதோட 0 பாயிண்ட் எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். 0 பாயிண்ட் எனர்ஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னதுன்னா, இப்போ என்னோட வேல்யூ வந்து 1 இருக்கும்போது இந்த 1² 1 அப்படின்னு சொல்லும்போது என்னது h² / 8mea² பார்த்துருப்போம். அதே வந்து எனர்ஜி லெவல் 2 இருக்கும்போது அப்போ 2² அப்படின்னு சொல்லும்போது 4h² / 8mea² அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ எல்லாமே அது சிங்கிள் வேலிடாக இருக்கும்போது அது வந்து என்னது 1 டைமென்ஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் டீஜெனரசி எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறத என்ன இருப்போம் பார்த்துருப்போம். இதில் வந்து 3 டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பூராமே அது டீஜெனரசி ஸ்டேட்டாக மாறும். ஏன்னா அப்படின்னு சொல்லும்போது எக்ஸுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும், ஒய்க்கு ஒரு வேல்யூ இருக்கும், இஜெட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அப்படி சொல்லும்போது என்னது இது வந்து டீஜெனரசி ஸ்டேட் அப்படிங்கிறத நினைச்சிருப்போம் பார்த்துருப்போம். டீஜெனரசி ஸ்டேட் அப்படிங்கிறத நினைச்சிருப்போம் பார்த்துருப்போம். அடுத்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா டீஜெனரசி ஆஃப் தி வேரியஸ் ஸ்டேட்ஸ் இன் 3 டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படிங்கிறதுல, பார்ட்டிகல் இன் 3 டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படிங்கிறதுல டீஜெனரசி ஆஃப் தி வேரியஸ் ஸ்டேட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். டீஜெனரசி ஆஃப் தி வேரியஸ் ஸ்டேட் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இங்க 0 பாயிண்ட் எனர்ஜி இருக்கும். ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல், செகண்ட் எனர்ஜி லெவல், தேர்ட் எனர்ஜி லெவல், ஃபோர்த் எனர்ஜி லெவல், ஃபிஃப்த் எனர்ஜி லெவல், 6 இந்த மாதிரி என்ன செய்ய போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா தென் என்னோட வேல்யூ வந்து என்னது வேரி ஆகும்போது என்னோட வேல்யூ வந்து 1 2 3 4 அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ இந்த என்னோட வேல்யூவை நம்ம எதில் சப்ஸ்டிட் பண்ண போறோம்னா ஈக்குவேஷன் 10ல் சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 10ல் சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, nx² ny² nez² h² / 8mea² அப்படிங்கிறது. இப்போ nx²னாலும் என்னோட வேல்யூ 1 தான், ny²னாலும் என்னோட வேல்யூ 1 தான், nez²னாலும் என்னோட வேல்யூ 1 தான். அப்போ என்ன பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்குன்னா இந்த ஈக்குவேஷன் எழுதிடுவோம். அப்போ என்ன இருக்குன்னா இங்கே அப்போ 1² அப்போ 0 பாயிண்ட் எனர்ஜி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 3h² / 8mea² அப்படிங்கிறது கொடுக்கும். இது வந்து 3 டைமென்ஷனல் பாக்ஸுக்குரிய 0 பாயிண்ட் எனர்ஜி லெவல்ஸ். ஏன்னா அலாங் எக்ஸ் ஒய் இஜெட் அப்படின்னு சொல்லும்போது 3ஓட வேல்யூமே என்னது சேம் வேல்யூவா இருக்கு, நான் டீஜெனரசி ஸ்டேட் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஏன்னா மூணு வேல்யூமே என்னது சேம் வேல்யூ, எக்ஸோட வேல்யூ 1 தான், ஒய்யோட வேல்யூ 1 தான், இஜெட்டோட வேல்யூ தான் 1 தான். அப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா 0 பாயிண்ட் எனர்ஜி. அப்போ 0 பாயிண்ட் பார்ட்டிகல் 3 டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோட 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படின்னு சொன்னோம்னா 3h² / 8mea² அப்படின்னு பார்க்கணும். இதே பண்ணிக்க தென் இன்னும் இதே பண்ணிக்க என்னது எனர்ஜி எக்ஸ் ஒய் இஜெட்டோட வேல்யூ வந்து 2 1 1 அப்படி இருக்கும்போது இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2, ஒய்யோட வேல்யூ வந்து 1, இஜெட்டோட வேல்யூ வந்து 1 அப்படி இருக்கு. இதை எத்தனை காம்பினேஷன் எழுதலாம்னா 3 காம்பினேஷன் எழுதுறோம். பார்த்தோம்னா இங்கே 2 1 1 இருக்கு, அடுத்து வந்து என்னது 1 2 1, அடுத்து 1 1 2 இருக்கு. நம்ம இதில் பார்த்தோம்னா இதுக்கு பூராமே இந்த 3 காம்பினேஷனுக்குமே எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா 6h² 8mea² தான் வரும். ஆனால் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது வேற வேவ் ஃபங்க்ஷன், டிஃபரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன் வரும். அப்போ இந்த இடத்துல டீஜெனரசி அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா தென் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் சேம் பட் என்னது டிஃபரெண்ட் ஸ்டேட், டிஃபரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத என்ன செய்யணும் பார்க்குறோம். இப்போ டிஃபரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஒரு வேவ் ஃபங்க்ஷனு, இதுக்கு ஒரு வேவ் ஃபங்க்ஷன், இதுக்கு ஒரு வேவ் ஃபங்க்ஷன். இப்போ இதில் பார்த்துருக்கோமே ஈக்குவேஷன் என்னது, ஈக்குவேஷன் வந்து 9ல் பார்த்தோம்னா இப்போ இதில் வந்து என்னதுன்னா √8b என்னோட வேல்யூ வந்து 2 என்னது 2/a x sin
இப்போ என்னது என் ஒய் பை ஏ அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும் கிடைக்கும் இந்த த்ரீ காம்பினேஷனாக. அப்போ இங்கே வந்து நான் டீஜெனரசி ஸ்டேட் 0 எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நான் டீஜெனரசி ஸ்டேட்டு. இதில் செகண்ட் அப்படி பார்க்கும்போது தென் என்ன 2 1 1 1 2 1 1 1 1 அப்படி 3 காம்பினேஷனில் எழுதும்போது இது வந்து என்னது ட்ரிபிளி டீஜெனரசி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரிபிளி டீஜெனரசி ஸ்டேட் ஆர் என்னது 3-fold டீஜெனரசி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது டிஃப்ரெண்டாக இருக்கும். தென் என்னது இந்த 3 காம்பினேஷனுக்குமே எனர்ஜி அப்படிங்கிறது சேம். அப்போ எனர்ஜி சேம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி எழுதுனா 6h² டிவைட் பை 8mE² அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிங்க இங்கே வந்து 2,2 1 2,1 2 1,2 2 அப்படின்னு எழுதும்போது இதே மாதிரிக்கே 3 காம்பினேஷன் இருக்கும்போது தென் எனர்ஜி லெவல்ஸ் வந்து அது சேமாக தான் இருக்குது. 9 கிடைக்குது. 9h² டிவைட் பை 8mE² கிடைக்கும். ஆனால் டிஃபரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி அடுத்தடுத்து பார்க்கும்போது என்னதுன்னா இந்த டீஜெனரசி அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம் நம்ம எனர்ஜி அப்படிங்கும்போது என்னது சேம். தென் வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது டிஃபரெண்ட். அப்போ சேம் எனர்ஜி லெவல் தென் என்னது டிஃபரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன் ஸ்டேட் அப்படிங்கிறத பார்ப்போம். தட் இஸ் என்னது டீஜெனரசி அப்படிங்கிறத என்ன செய்யறோம் பார்க்குறோம். இது வந்து என்னது பார்ட்டிகலின் 3 டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படிங்கிற பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல 3 டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதெல்லாம் கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 டைமென்ஷனல் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி லெவல் எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் இஜெட் டைரக்ஷன் இந்த டோட்டல் எனர்ஜி அடுத்த டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். பார்ட்டிகலின் 3 டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் நம்ம பார்த்துருப்போம் டீஜெனரசி ஸ்டேட். இப்போ டீஜெனரசி ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது சேம் எனர்ஜி லெவல் டிஃபரெண்ட் வேவ் ஃபங்க்ஷன்ஸ். இது எதை பொறுத்து இருக்குன்னா தென் எக்ஸ் ஒய் இஜெட் வேல்யூ அப்படிங்கிறத என்னதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத என்ன இப்போ பார்த்துருப்போம். இப்போ இந்த டீஜெனரசி ஸ்டேட் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். எங்கே ரிமூவ் ஆகுது ஜாண்டலர் டீஜெனரசி அப்படிங்கிறது என்னது ஜாண்டலர் டீஜெனரசி ஸ்டேட் இன் எனர்ஜி லெவல்ல வேரியஸ் வேவ்ஸ்ல என்ன இந்த டிசாஸ்டர் டீஜெனரசி டிசாஸ்டர் ரிமூவ் யாண்டலர் அப்படின்னு சொல்லுவோம். யாண்டலர் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த எலாங்கேஷன் கம்ப்ரஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். இஜெட் இன்கேஸ் இஜெட் அவுட் கேஸ். இப்போ இஜெட் இன்கேஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்யணும்னா தென் என்ன அதோட பாண்ட் லென்த் வந்து என்ன எலாங்கேஷன் ஆகும். இப்போ இதெல்லாம் இஜெட் இன்கேஸ் அப்படிங்கிறது. சரி இஜெட் அவுட் கேஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாண்ட் வந்து என்ன கம்ப்ரஷன் ஆகும்போது தென் அதோட எனர்ஜி லெவல்ஸ். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இந்த நான் லீனியர் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸிஸ்டிங் டீஜெனரசி ஸ்டேட் ஆர் ரிமூவ்டு டீஜெனரசி லெவல். ஏன் அப்படின்னா அந்த மாலிகுல்ஸ் வந்து வைப்ரேட் ஆகலாம். இப்போ நான் லீனியர் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ டெட்ராஹெட்ரல் மாலிகுல்ஸ் ஆக்டாஹெட்ரல் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தென் அதனால் அந்த ஏற்கனவே என்னது ஆல்ரெடி இந்த நேச்சுரலாக என்னது வைப்ரேட்டிங் இருக்கிறதுனால அந்த இடத்துல டீஜெனரசி அப்படின்னு சொல்லும்போது என்னது ரிமூவ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இப்போ இந்த ஜாண்டலர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்ட்டிகலின் 3 டைமென்ஷன் பாக்ஸில் டீஜெனரசி டிசாசன் அப்படிங்கிறத என்ன பார்க்க போகிறோம். டீஜெனரசி டிசாசன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பார்ட்டிகல் வந்து என்னது x = 0 இருந்து x = a அப்படிங்கிற பொசிஷனுக்கு மூவ் ஆகி போகும்போது தென் அந்த பாண்டோட லென்த் வந்து என்ன செய்யலாம் கம்ப்ரஷன் ஆகலாம் இல்லை என்ன செய்யலாம் லாங்கேஷன் ஆகலாம். இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா எக்ஸ் வேல்யூ போகும்போது என்ன செய்யுது எக்ஸ்டென்ஷன் ஆகுது. இப்போ இந்த இருக்குன்னா இங்கே இந்த இங்கே இந்த x = 0 அப்படின்னு சொல்லும்போது இங்கே x = a. இப்போ இதோட பாண்ட் எடுத்தது நமக்கு என்ன செய்யுது எக்ஸ்டென்ஷன் ஆகுது. என்னது கொஞ்சம் நீளம் ஆகுது. அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த டிசாஸ்டர் தான் நம்ம என்ன சொல்றோம் யாண்டலர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். இதில் பார்த்தோம்னா கன்சிடர் a slight distortion of the cube by dA along x axis. அப்போ d அப்படின்னு சொல்லும்போது the change in a அப்படிங்கிற பொசிஷன்ல a ஆக்சிஸ் அந்த x ஆக்சிஸ்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ். அப்போ a அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் நம்ம லென்த். அப்போ என்னதுன்னா இப்போ a கியூப் அப்படின்னு சொல்லிக்கோம்ல அப்போ லென்த். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா சேஞ்ச் இன் லென்த் a அது வந்து என்னது அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் நடக்குது. இதில் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது 211 அப்படிங்கிற ஸ்டேட் இருக்குது. இந்த எனர்ஜி ஸ்டேட்டில் 211 அப்படின்னு சொல்லும்போது 4 5 6 அப்போ என்னது செகண்ட் இந்த எனர்ஜி லெவல் 6ல் இப்போ இதில் வந்து என்ன கிடைக்குது என்ன நடக்குது இப்போ எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த டேர்ம் 2 இதில் தான் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நினைக்குது. அப்போ இதில் டோட்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது அன்டிசாஸ்டரில் இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா என்னது அந்த டிசாஸ்டரே நடக்கலை. அப்போ டிசாஸ்டர் நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது அந்த டீஜெனரசி இருக்குது. அப்போ அதோட எனர்ஜி லெவல்ஸ் எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது E = EX + EY + EZ அப்படின்னு பார்த்துருப்போம்.
அப்போ இதோட பார்த்தோம்னா இந்த டேம் பார்த்தோம்னா 2 அப்படின்னு சொல்லும்போது 4h² டிவைட் பை 8mea². 1 அப்படின்னு சொல்லும்போது அது அப்படியே தான் இருக்கும், h² பை 8mea². அதே மாதிரி இங்கே Ez 1 அப்படின்னு சொல்லும்போது ப்ளஸ் h² டிவைட் பை 8mea² இருக்கும். இப்போ இது வந்து என்னன்னா டிசாசன் இல்லாமல், இப்போ டிசாசன் இங்கே நடக்கல. இதே இது நம்ம சொன்ன மாதிரிங்க இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நடக்கக்கூடிய அந்த லென்த்தில் நடக்கக்கூடிய அந்த டிசாசன், அதாவது என்ன அந்த லென்த் ஆகும்போது எலாங்கேஷன் நடக்கும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னா அந்த டிசாசன் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ அதுக்குரிய என்னது எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்க்கும்போது இ ப்ளஸ் டிஇ. அப்போ சேஞ்ச் இன் எக்ஸ் ஆக்சிஸில் என்னது எனர்ஜி அப்படிங்கிறது என்னது சேஞ்ச் ஆகுது, ஈக்குவல் டு இஎக்ஸ் ப்ளஸ் டிஇஎக்ஸ். ஏன்னா டிஇஎக்ஸ் அப்படிங்கும் போது என்னது டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது சேஞ்சஸ் dx plus ey plus ez. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்னா, இப்போ 2 அப்படின்னு சொல்லும்போது 4h² டிவைட் பை 8mea². அப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ இங்கே தான் என்ன செய்யுது, அந்த பாண்ட் லென்த் வந்து என்னது எக்ஸ்டென்ஷன் ஆகுது. அப்போ மைனஸ் h² பை 8 என்னது h² பை MES³ அப்படிங்கிற பார்க்குறோம், MES³ டிஏ. அப்போ என்னது சேஞ்ச் இந்த டிசாசன் அப்படிங்கிறது என்னது, அதை இதை வந்து மறுபடியும் 1 அப்படின்னு சொல்லும்போது h² பை 8mea² ப்ளஸ் h² பை 8mea². இப்போ இந்த ஓவரால் ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதுவோம், இப்போ நான் உள்ள எழுதும்போது நம்ம எப்படி 6h² டிவைடட் பை 8mea² மைனஸ் h² டிவைடட் பை MEA³ dA. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு அந்த டிசாசன் இருக்கும்போது தென் அதோட எக்ஸ்பிரஷன் மேத்தமெட்டிக்கல் டேர்ம் அப்படின்னு சொல்லும்போது 6h² டிவைட் பை 8mea² மைனஸ் h² பை டிவைட் பை MEA³ dA அப்படின்னு சொல்லும்போது சேஞ்ச் இன் அந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய லென்த்து. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன செய்யுறது கிடைக்கும் நமக்கு. நம்ம ரெஃபரன்ஸ் புக்காக என்ன செய்யலாம்னா, நம்ம டொனால்டு மெக்வாரி அப்படிங்கிற புக்கில் வந்து என்ன செய்வாங்க, அந்த அதுலேயும் நம்ம ஏகே சந்திராலையுமே என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த நம்ம இந்த ஈக்குவேஷன் ரெஃபரன்ஸ் பண்ணி எழுதிப்பாங்க. நம்ம இந்த பார்ட்டிகல் 3 டைமென்ஷனல் பாக்ஸ் எந்த புக்கில் இருந்து பார்த்து ரெஃபரன்ஸ் சொல்கிறோம்னா ஏகே சந்திரா குவாண்டம் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத நினைஞ்சு போகிறோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு கிளாஸில் இந்த பார்ட்டிகல் இன் 3 டைமென்ஷனல் பாக்ஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா, பார்ட்டிகல் இன் 3 டைமென்ஷனல் பாக்ஸுக்குரிய தென் எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன், தென் அதோட வேவ் ஃபங்க்ஷன், டீஜெனரசி ஸ்டேட்னா என்ன, டிசாசன் ஆண்டலர் எஃபெக்ட் இருக்கும்போது தென் டீஜெனரசி வந்து ரிமூவ் ஆகுது அப்படிங்கிறத நினைஞ்சிருப்போம் பார்த்துருப்போம். ப்ரீவியஸ் கிளாஸில் 1 டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படிங்கிறத நினைஞ்சிருப்போம் பார்த்துருப்போம். அப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்ட்டிகல் இன் 3 டைமென்ஷனல் பாக்ஸ் அப்படி